வெல்கம் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ஒரு பெரிய வெல்கம் சொல்லிக்கிறேன். வெல்கம் டு கலைஞர் டிவி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பராக இருக்கீங்க. ஆனால் எங்களை மட்டும் இப்படி பயமுறுத்திட்டே இருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இருட்டுன்னு டெரிஃபையிங் ஹாரர் மூவியெல்லாம் கொடுத்து சார் ட்ரெய்லர் பார்த்தேன் சார், வேறு லெவல் பயமாக இருந்தது. அண்டு உங்களை வந்து பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சுந்தர்சி அவர்களை பார்க்குற மாதிரி அந்த போலீஸ் கெட்டப்பில் பயங்கரமாக இருந்தீங்களே, எப்படி சார் அந்த லுக் எப்படி கொண்டு வந்தீங்க படத்தில்? ஃபுல்லாக இவர் தாங்க, டைரக்டர் துரை சார் தான். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு இந்த போலீஸ் கதையிலோன்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா போலீஸ்னால் பார்த்தீங்கன்னா உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறம் நான் எப்போ இந்த மாதிரி நிறைய தாடி முடியெல்லாம் வச்சு தெரியுறேன், முடியை க்ளோஸாக கட் பண்ணணும், கையோட கூட்டிகிட்டு போயிட்டார். நான் முதல்ல கொஞ்சம் வச்சுருந்தேன், இவரே ஒரு சென்டிமீட்டர் அளவில் அளந்து ஃபுல்லாக வெட்டி மீசையை வளர்த்து, அதை ஏன் கேட்குறீங்க, ஒரு 3 மாதம் அந்த போலீஸ்கார கெட்டப்லேயே சுற்றிட்டு இருந்தேன். பட் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். சார் நான் துரை சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து உங்கள் படங்கள் மூலமாக ரீசெண்டாக நேபாளி ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஏமாளி ஆகட்டும், அந்த லவ்வரை வந்து கொலை பண்ணுற அந்த மாதிரி கொலை பண்ணுறது, பேய் வருது, இருட்டு, ஏன் சார் இதே மாதிரியே படம்? அப்படி இல்லை. ஆக்சுவலி சுந்தர் சார் வந்து எல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணார். ஆக்சுவலி ஒரு ஹாரர் மூவி பண்ணணுன்னு தான் அவரோட பிளானு. ஸோ அது பண்ணுன்னு சொல்லும்போது அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணது தான். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாரர் மூவி வந்து நான் பார்த்ததே கிடையாது. சார் சொன்னதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் வாட்சிங் லாட் ஆஃப் ஹாரர் மூவிஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. அதாவது ஆல்ரெடி நான் சொன்னேன் சார், ட்ரெண்ட் செட்டிங் வந்துட்டு தொடர்ந்து வந்து உங்களுடைய மூவிஸில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ரீசெண்டாக வந்து ஹாரர் காமெடி வந்து சூப்பர் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அது போயிட்டு இருந்த சமயத்தில் இப்போ வந்து ஒரு டெரிஃபையிங் ஹாரர் ட்ரெய்லர் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. எதனால சார் இந்த மாற்றம்? இல்லை, எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா அது மாதிரி பியூரான ஹாரர் மூவி இப்போ எடுக்கணுன்ட்டு. ஆஸ் அ டைரக்டர் சுந்தர்சியாக பார்த்தீங்கன்னா என் படத்துக்குன்னு சில ஒரு விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஆடியன்ஸ் வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க. என்னென்னா பெரிய ஃபேமிலி ஆகட்டும், ஹியூமர் ஆகட்டும், கிராண்டியர், அப்புறம் நிறைய சாங்ஸ், இது எல்லாமே கலந்து இருக்கணும். அப்படி இல்லாமல் இப்போது ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ் வருது, பியூர் ஹாரர். என்னென்னா அது ஹாரர் படத்துக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் வட்டமே இருக்குது, நான் உட்பட. அது பயந்து அந்த ஒரு 1.5-2 மணி நேரம் வந்து சீட் நுனியில் வந்து அப்படியே வாயப்பொழுது திகிலோட பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு பியூர் ஹாரர் பண்ணோன்ட்டு அது என்னோட டைரக்ஷனில் பண்ண முடியாது. அப்போ இந்த படம் வந்து வந்து இதுக்கு ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா திரு VTV கணேஷ் அவர்கள் தான். அவர் தான் வந்து என் ஆஃபீஸ் கீழே தான் அவர் வீடு. ஸோ டெய்லி வந்து உட்காந்துருவார், ஏதாச்சும் நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு பியூர் ஹாரர் படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பண்ணலாம். அப்போ அவர் சஜஸ்ட் பண்ணது துரை சார். துரை சார் பேர்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அவர் படம்லாம் பார்த்துருக்கேன், முகவரியிலேருந்து நேபாளி எல்லாமே. ஒரு வெரி குட் டெக்னீஷியன். படத்துக்கு வந்து நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் டைரக்டர் வேணும், அது ஓகே. பட் அதே நேரத்தில் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு, ஏன்னா எனக்கு அவருக்கும் முன்னப்பின அறிமுகமே இல்லை. இன்ஃபேக்ட் பேசிட்டது கூட கிடையாது. எங்கேயாவது ஃபங்க்ஷனை பார்த்தா சிரிச்சிருப்போம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒரே ஸ்கூல். அந்த உண்மை எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு? அது நாங்கள் பழகிறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. யார் சீனியர் யார் ஜூனியர்? அவர் சீனியர், நான் ஜூனியர். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த படம். முதல்ல கொஞ்சம் எனக்கு தயக்கம் இருந்துச்சு, ஏன்னா நம்ம கொடுக்குற சில சஜஷன்ஸ்லாம் அவர் ஏற்றுக்குவாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒன்லி நடிகனா மட்டுமே நான் ஒரு படத்தில் பங்கு பெற்று கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொடக்ஷன் நடிச்சுக்குவேன், இல்லைன்னா என்னோட டீம் டைரக்டர்ஸ் கூட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நான் வெளியில் வரல. முதல் தடவை வந்து எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லாத ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ சின்ன தயக்கம் இருந்துச்சு, எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கம்யூனிகேஷன் அந்த கேப்லாம் இல்லாமல் இருக்கணுமேட்டு. பட் 2வது நாளைக்குள்ள நாங்கள் 2 பேரும் ஒரு பலகால நண்பர்கள் மாதிரி ஆகிட்டோம். ஸோ ஆமாம். பட் அவர் வந்து இதுக்கு தான் டியூன் பண்ணோம், ஹாரர் படத்துக்கு. ஏன்னா அவர் இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் படமே பண்ணனதில்லை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஹா ஆவணா மாதிரி ஹாரர் படத்துக்கு ஃபார்முலாலாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் அவர் உட்காந்து வித் பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக அந்த படம் ஹாரர் படங்கிறோம். அந்த படத்தில் பேயே கிடையாது, பேய்க்கு பதில் பேயை விட இன்னொன்று. அது டைரக்டர் கொஞ்சம் இன்னும் விவரமாக சொல்லுவார். பேயை விட இன்னொன்னா? ஆமாம். அப்படி என்ன சார், ஒரு வேளை சாராக இருப்பாரோ? இது ஒரு ஃபுல் ஒரு ஹாரர் ஃபிலிம். ஹாரரில் அந்த எலிமெண்ட் என்னன்றது சொல்லுவார், ஒரு அரேபியன் மேட்ரு அது டைரக்டர் விவரமாக சொல்லுவார். ஏன்னா அவர் இன்டெப்த் அதை குர்ஆன்லேயும் சரி, இஸ் பேசிக்லி முசல்மான். ஒரு விஷயம்னா அதில் இன்டெப்த்து போய் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி எடுக்கப்பட்ட அப்புறமா தான் அவர் அப்ரூவல் சொன்னார். ஓகே, இது கோ ஹெட், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஸோ இதுக்கு ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் தேவை, இதுக்கு ஒரு நல்ல ரைட்டர் தேவை. அப்படி எல்லா ஃபார்மேஷன் அதுவாக அமையும். சில நேரத்தில் நம்ம ஒன்று ஸ்டார்ட் அப் பண்ணால் அதுவே போகும், அது போய் தெரிஞ்சிடும் இது ரன் நல்லா இருக்குது, கண்டிப்பாக இது ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதில் ஒன்றும் அதுவாகவே அமைஞ்சிட்டே வந்தது. எல்லாத்துக்குமே துறையும் பயங்கரமாக பாடுபட்டு அந்த ஒர்க்குன்னு இறங்கிட்டால் பயங்கர சின்சியராக பண்ண. இப்போ இந்த அளவுக்கு எடுத்தால் தான் உங்களுக்கு ஜனங்க சும்மா கிடையாது. ஒரு 2 hours ஆகணும் இருட்டில் உட்கார வச்சு கை தட்டி பார்க்குறாங்கன்னா அந்த அளவுக்கு அங்கே இருக்கணும். கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரணும். ட்ரெய்லர்லேயே எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், இதில் மெயின் என்னன்னா சார் சொன்னது ஹாரர். பேய் படம் என்னைக்கு தோத்ததில்லை, அதனால நம்ம பேய் 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 பேய்ன்னு சொல்லிட்டோம். அது ஒரு மேட்ரு. இதில் பேய் கிடையாது. உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார் இந்த படத்துல. நான் சாரோட ஒரு அசிஸ்டன்ட் இது மாதிரி போலீஸ்காரன் மேடம். அது ரொம்ப நாள் பொறுத்து போலீஸ்காரனாகவே மாற வச்சாரு ஊட்டியில். ஏன்னா இது ஒரே ஷெட்யூலில் முடித்தோம், 35 days ஊட்டி பேக்ட்ராப்பில். ஸோ அங்கே எடுக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா அப்படியே போலீஸ்காரன் டெய்லி காலையில் எழுந்துமே அந்த போலீஸ் ட்ரெஸ் தான் போடணும். ஸோ ஒரு 3ஆவது நாளே போலீஸ்காரன் பண்ண சாரும் நல்லா பண்ணியிருந்தார். அதில் இந்த ஜின் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க சார். பேய், ஹாரர், த்ரில்லர், அமானுஷ்யம் இதெல்லாம் தாண்டி புதுசாக ஒரு எலிமெண்ட் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ பார்க்க கேட்க எங்களுக்கே இவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ உங்கள் நடித்த போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த அனுபவம்? அதாவது உங்கள் ஹீரோயின் சொன்ன மாதிரி தான் நிறைய நைட் எஃபெக்ட் ஷூட் பண்ணார் ஊட்டியில். உண்மையாகவே பேய் மாதிரியே தோட்டத்தில் பேய், அதாவது படத்தில் வந்து கேரக்டர்ஸ்லாம் பேய் மாதிரி வருவாங்க. சில கேரக்டர் ஒரு சாமியார் கேரக்டர்லாம் வருவார். பட் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஆரர் எலிமெண்ட் அளவுக்கு இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா த்ரில்லர்னு சொல்லலாம். இதை நீங்கள் இதை வந்து ஆரர் படம்னா ஆரர் படம், த்ரில்லர்னா த்ரில்லர் படம். ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கும். எனக்கு இந்த கதையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் 2 பாயிண்ட். ஒன்று வந்து அந்த ஜின் விஷயம். நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இந்த தமிழ்னு மட்டும் சொல்ல மாட்டேன், இந்தியா இண்டஸ்ட்ரியிலே பார்த்து அந்த ஜின் வச்சு பண்ண முதல் படம் இதுவாக தான் இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னொன்று ஒரு ஆரர் படத்தில் இவ்வளோ விறுவிறுப்பாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் அந்த ஆரர் எலிமெண்ட்டை வச்சு நம்ம பயந்துட்டு இருப்போம், ஒரு பக்குன்னு இருக்கும். இன்னொரு பக்கம் யார் பண்ணியிருப்பா, எதனால் இப்படி நடக்குது, அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில் பார்த்தீங்களா, அந்த படப்படப்பு ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஒரு லைனுக்கு வந்தபோது ட்ரெயினோட 2 தண்டவாளம் மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த திகில், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த த்ரில்லு, ரெண்டுமே ஒரு சமளவில் வரும். ஸோ படம் பண்ணும்போதே பார்த்தா எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி. ஐயோ நான் விடிவி எல்லாம் வந்து இவங்க ஹீரோயின்ட்ட நல்லா சொல்லி கொடுப்பாரு. நிதானமா பக்கத்துல போய் ஐயோ எங்களுக்குலாம் சார் கதவை திறந்து வரீங்க சார் அப்படின்னு ஷார்ட் எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன். இதே ஹீரோயின்னா ரைட் now you're opening the door slowly. அங்க அப்படியே பாக்குறீங்க, சின்ன ஷாக். ஆனா அதை உள்வாங்கிட்டு அப்படியே ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. திடீர்னு சின்ன யோசனை வரும், நம்ம முன்னாடி போகலாமா வேண்டாமா, அங்கே போனால் பிரச்சனை வருமா, அதை மைண்டில் அப்படியே வச்சுட்டு சின்ன அப்படி யோசிக்கிறீங்க. எங்கே யோசிச்சு காட்டுங்க. இது போயிட்டே இருக்கும். எங்களுக்கு 2 டெஃபினேஷன், எங்களுக்குலாம் 2 வார்த்தை தான். கதவை திறந்து வரீங்க. அதே எக்ஸ்பிளனேஷன் வந்து ஹீரோயினுக்கு டைரக்டர் சொல்லி கொடுத்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அப்படி வந்து வேற நடிப்பு சொல்லி. ஆனா சிவசாமி நாங்களாம் முதல் ஷாட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் வந்து ஒரு நடிகனா இந்த படத்துல வந்து ஒரு நிறைய கத்துக்கிட்டேன். படத்தோட முதல் ஷாட் ஒன்றும் இல்லை, நான் வந்து சிகரெட் வாயில் வச்சுட்டு ஃபோன் அடிக்குது, ஃபோன் எடுத்து அலோ சொல்றேன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். நான் பாட்டுக்கு சரி. இன்னொன்று எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லை, அது வேற பெரும் பிரச்சனை. சரி வாயில் சிகரெட் வச்சு எடுத்து அலோங்கிறேன். சார் அது வந்து அந்த சிகரெட்டை ஒரு செகண்ட் எடுத்துட்டு வச்சு அலோ சொல்லுங்க சார். சரிங்க சார். எடுத்துட்டு அலோ சார், அது டக்குன்னு எடுக்கக்கூடாது சார், அது எடுத்துட்டு அந்த லைட்டை அந்த புகையோடு அப்படி விட்டுட்டு அலோ. ஐயோ வந்து மாட்டிக்கிட்டோம் சாமி. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். இது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஷார்ட்டில் ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும், அது ஒரு டைரக்டருக்கு அது ரொம்ப முக்கியம். அது அந்த விஷயம் வர்ற வரைக்கும் அதை விடவே மாட்டார். ஒன் ஷார்ட்னு வந்துச்சுன்னா அங்கே நோ காம்ப்ரமைஸ். அவர் நினச்சது வர்ற வரைக்கும் என்கிட்ட ரொம்ப சாஃப்டாக சொல்லுவார், சார் இப்படி இப்படின்ட்டு. ஒரு 4-5 டேக் வரல எனக்கு கூட அசிஸ்டன்ஸ் எல்லாம் திட்டு விழுகும். அந்த திட்டு நமக்கு தான். பதில் சொல்லி ஆகணும். சார் வந்து என்னோட சீனியர்,
அவர் வந்து நிறைய ப்ரூஃப் பண்ணி நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து குருவே கிடையாது, நான் வந்து அசண்டேட்டாக ஒர்க் பண்ணல. ஸோ அவர் வந்து என்னோட குருவாக நினச்சி என்னோட டீச்சராக தான் நினைக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்னோட சீனியர் டைரக்டர் அவர்கிட்ட போய் நான் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுமா, அவர் அப்படி ஒரு சின்ன இன்ச் கொடுத்தா அவர் பண்ணியிருப்பாரு. அதனால அவங்க வந்து அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து மோர் தென் தட் அந்த சீனை ஃபுல்லாக கன்சீவ் பண்ணவங்க, அந்த டைலாக் தமிழ் டைலாக் வரணும், அதுக்கு அவங்க வந்து கம்மியாக சொல்கிறாங்க. தெளிவுபடுத்துறாரு சார் வந்து தெளிவாக இருப்பார். ஆக்சுவலாக அவர் உள்ளேயே ஜின் ஒன்று உட்காந்தா இந்த வேலையே பண்ணிச்சு. நிஜமாக நானே பயந்து போயிட்டேன். ஆராய்ச்சிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, லேப் வைக்கிறாரு, இன்னொரு ஷாட் பார்த்தா வேற ஒன்றுன்றாரு. என்னடா இது? இந்த படத்துல எந்த சீனும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமா இருக்காது. எல்லாத்துக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பா ஒரு ரிசர்ச் மாதிரியே இருக்கும். அதுல வர்ற ஒரு எழுத்தாகட்டும், ஒரு நம்பர் ஆகட்டும், ஆமா, அதுல வந்து இந்திரா சாரும் பெரிய, ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய விஷயம், அது பெருசா ஹெல்ப் ஆச்சு. அவரு வந்து நம்ம ஆன்மீகத்துல ஊர்னவர், அவரு இஸ்லாம் இது. ஸோ அவங்க ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது ஒரு அருமையான ஒரு ஃபைனல் அவுட்புட் வந்திருக்கு.